வணக்கம், நான் உங்கள் சிலம்பு ஸ்டோர். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்து என்ன டேட்னு இன்னைக்கு நீ பார்த்துட்டு வரக்குள்ள இன்றைக்கி நாளே முடிஞ்சு போகும் பார்த்துக்கோ. ஸோ அப்போ போட்ட பிளானெல்லாம் மொத்தமாக க்ளோஸ் ஆகிடும். இன்றைக்கி டேட் என்னன்னு தெரியல. என்ன டேட்னு இன்னைக்கு 22 நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அதே ரூமில் அங்கேயே தான் இருக்கோம். அப்புறம் இருக்கிற அந்த வீடியோன்னு கேட்பீங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் சண்டைனால கறி எடுத்து சமைக்க போகிறோம். அதில் ஒருத்தர் அவர் சைஸாக மூவாராரு பார்த்தீங்களா எங்களோட. ஓகே, நாங்கள் வந்து கறி எடுத்து இன்றைக்கி சமைக்க போகிறோம். பேச்சுலர்ஸோட கறி சமையல் வந்து எப்படி இருக்குன்னு ஒரு பிளாக் பண்ணிடலான்றதுக்காக எடுத்துருக்கோம். இந்த பைத்தியக்காரன் மஞ்சப்பொடி வாங்கியிருந்தான். மஞ்சப்பொடி போட்டு கழுவாமல் வெறுதை போட்டு கழுவிட்டு இருக்காங்க. கேமராமேன் வந்துட்டு இருங்க. ஓகேங்க, நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லி இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் காட்டுறேன். ஒரு பழைய அடுப்பு, நம்ம மக்கள் வந்துட்டு மொதல் யூஸ் பண்ண ஒரு அடுப்பு ஒன்று. அடுப்பை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், முரட்டு அடுப்பு இது. ஸோ 1 கிலோ அரிசி. ரூமு கொஞ்சம் கசகசன்னு தாங்க கிடக்கும். நம்ம யாருமே இது வந்து ரெடி பண்ணலாம் மாட்டோம் ரூமை. எனக்காச்சும் ஒரு நாள் வந்துட்டு ரூமை கூட்டுறது இருக்குது. அப்புறம் வந்துட்டு பட்டை, சோம்பு, அந்த மிளகு எல்லாம் சேர்த்து அது ஒரு பாக்கெட்டு. வேறு என்ன போட்டு வாங்கியிருக்கோம்? சக்தி சிக்கன் மசால், அது ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கோங்க. வேறு அப்புறம் இதில் வந்துட்டு கேமராமேன் சும்மா இல்லாமல் இதில் நான் கிரேவி செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு மீன் மேக்கர் தானே இது. மீன் மேக்கர் வந்து ஒரு 4 பாக்கெட் வாங்கியிருக்காங்க. ஸோ கேமராமேன் என்னத்தை போட்டு வளர்ப்ப போகிறேன்னு தெரியல. இதில் வந்துட்டு மீன் மேக்கர் பண்ண போகிறேன். மீன் மேக்கர் வச்சு கிரேவி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அது ஒரு 4 பாக்கெட் வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு இஞ்சி வச்சு இதயம் நல்லெண்ணெய் ஜோதியா இருக்காங்க, அவங்க பார்த்துட்டு ஒரு என்ன பாக்கெட் வாங்கிட்டான். அப்புறம் பெப்பர் பொடி ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கோம். பெப்பர் பொடி ஒரு பாக்கெட்டு. அப்புறம் சில்லி பவுட்ரு வாங்கியிருக்கோங்க. சில்லி பவுட்ரு ஒன்று. அப்புறம் பாண்டியன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்று. அப்புறம் சக்தி சிக்கன் மசாலா இன்னொன்று வாங்கியிருக்கோம். மொத்தம் 2 பாக்கெட், ஒரு பெருசு ஒன்று, ஒரு சிறுசு. ஓகே, அப்போ நல்லா கரெக்டாக இருக்கும். ஸோ அப்புறம் தக்காளி ஒரு 4, வெங்காயம் ஒரு 2, வெங்காயம் ஒரு 4, பச்சை மிளகாய் ஒரு 4ங்க. எல்லாம் வாங்கிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கலை. நல்லா ஆளுங்க. சரி ஓகேங்க, நான் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சட்டிட்டு ஏற்றணும். கேமராமேன் காய் வெட்டுறதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிட்டு, தம்பி காயெல்லாம் வெட்டி பதமாக வச்சுருங்க. நீ சாப்பாடு செஞ்சிருந்தேன். ஃபஸ்ட்டு குக்கரில் வைக்கலான்னு பிளான் பண்ணோம். குக்கரில் எப்படி போடணும், எப்படி வைக்கணும்னு ஒன்றும் தெரியல. ஸோ அதனால் ஓப்பன் சட்டியிலே வச்சுட்டாந்து அந்த பாத்திரத்தை தூக்கி வைக்கிறாங்க. கறியை மட்டும் லைட்டாக வேக விட்டு மஞ்சள் பொடி போட்டு வச்சுருக்கோம். இந்த ரூமு கொஞ்சம் வெளிச்சம் இருக்குமான்னு தெரியல. 1 ஓகே 1. இவ்வளோ நாள் இந்த பையன் வந்து நம்ம ரூமுக்கே வரல. இன்னைக்கு சிக்கன் எடுக்க ஒட்டி 2 பேர் இங்கே சுற்று போட்டு நிற்கிறாங்க. உங்களுக்கு இருக்குது, வெயிட் பண்ணுங்க. முதல்ல நாங்கள் சமைச்சுக்கிறோம். கறி வாங்கடா வந்து நிற்கி. வேண்டாங்க இவன் என்னன்னா அதையும் அடித்து கறி போகலான்னு இவன் ஒரு பக்கம் உட்காந்துருக்கான். ஸோ ஓகே, ஓரளவுக்கு வெட்டிட்டாவேன். சபரி ஹெட்செட் போட்டு போகிறோம். பேலன்ஸ் அரிசி வேறு வச்சுருக்கோங்க. நாங்கள் ஏதாச்சும் உழப்பெல்லாம் இருந்தால் அந்த 1/2 கிலோ அரிசி இருக்குது. எதை வச்சு தான் மேனேஜ் பண்ணணும். முஸ்கா ராஜாண்ணா, சோறாச்சும் கரெக்டாக பொங்கிடுவீங்களா? கறி பிரச்சனை இல்லைண்ணா, இது வந்து சிம்பிள் மேட்ரு. கறி பிரச்சனை கிடையாது நமக்கு. க்ளோஸ் பண்ண தெரியுமா? அதில் குக்கர் வச்சுட்டுக்கோங்க, அதான் சரி. ஸோ ஒரு வழியாக திரும்பி குக்கர்லேயே மீண்டும் குக்கரே வைண்ணா. ப்ளஸ் வைண்ணா, கொஞ்சம் உப்பு. அவர் பூட்டிட்டு போயிட்டாரு ரூமை. அட கடவுளே. இது ராஜேஷ் ஆப்போசிட்டில் எல்லாம் வாங்கி கடைசியில் உப்பு வாங்கலைங்க. இவர் வேறு க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஜல்தியா வேணும். முடிஞ்சிருமா? இன்னைக்குள்ள முடிச்சிருவியா? முடிஞ்சா? அப்போ அதையும் எடுத்து ஒரு இதில் ஊற போட்டுரு. ஒரு பாத்திரம் இருந்துச்சுன்னா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீ கிரேவி பண்ண போகிறேன்னு சொல்லி கூப்பிட்டா யாரும் வரமாட்டோம்ப்பா. எல்லாம் உணவில் இறங்கிடுவோம். நீ அந்த டயத்தில் உட்காந்து கிரேவி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேலை நடக்காது. பாத்திரம்
இருக்கிறது 1 2 3 அவ்வளோதான். இப்போ அவர் வேறு போயிட்டார், அவர்கிட்ட பாத்திரம் வாங்கிக்கலாம். பின்னாடி ரூமில் அன்றைக்கி ஜூஸ் போடுறது வாங்கினீங்களே எங்கே? ஆனால் லெமன் ஜூஸ் போடுறதுக்கு வாங்கணும்ல, அந்த அண்ணன் அது அங்கே தான் வாங்கணும். அங்கே கடை அந்த அண்ணன் தான் விழுந்துச்சு. நீ பேசிட்டீங்களா? இல்லை ஏன் இல்லை முடியாது. இல்லை நீங்கள் பேசிட்டீங்க. இல்லை ப்ரோ, இங்கே ஆனில் ப்ரோ, கேமரா ஆனில் இருக்குது ப்ரோ. அவர் வேறு நல்லா சொகுசாக படுத்துருக்காரு, அவருக்கு இருக்கு நைட்டு இருக்குது. இல்லை ஆனால் அளவாக போனேன், தூக்கி தட்டிடுறாரு. உப்பு கம்மியாக இருந்தால் கூட சாப்பிட்டுக்கலாம். ஒரு கவரில் போட்டு, என்ன அந்த கவரில் போட்டு இது வேணும். எப்படியோ உன் மனசார ஏற்றிட்டு ஒரு வழியை உப்பு போட்டாச்சு. 10 மாதம் இன்னைக்கு ஏதோ சம்பவம் ஆக போகுது. ஒன்று குக்கர் வெடிக்கும், இல்லை என் மண்டல ஏதாச்சும் உழப்பலாகும். கேமராமேன் இன்னைக்கு ஏதோ இழுத்து போட்டு பண்ண போறியா? மொத்தமாக எல்லாத்தையும் அந்த பூனை நாய் வந்து சாப்பிட்டு அவங்களாம் போகிறாங்க. நீ தான் அன்னதானம் போடணும் நீ. அது வேற. ஏதோ பண்ணுறாங்க, இது கிரேவி பண்ண போகிறானா இல்லை கீழே தூக்கி கொட்ட போகிறானான்னு தெரியல. ஆக்சுவலாக அந்த ஹாட் பாக்ஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. இந்த ஹாட் பாக்ஸ் வந்து கடைக்காரக்காவோடது, அவங்ககிட்ட வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதே வரப்போகுது. நாங்கள் இந்த ரூமுக்கு வந்தது இது அந்த ரூமில் சமைச்சிருக்கீங்களா? இது சமைக்கிறேன். இது வந்து பிளானே கிடையாது. ரெண்டு தடவை பிளான் பண்ணோம், சமைக்கலான்னு. இந்த ப்ளூ ஷர்ட்டை போட்டவர் அங்கே ஒருத்தர் ஓடினார் பார்த்தீங்களா, அவருனால தாங்க முக்கால்வாசி அந்த அங்கில் நான் கூட சேர்த்ததுக்கு வாங்கிட்டு அவர் வெக்கப்பட்டு ட்ரெஸ்ஸுக்கு போய் விழுந்துக்கிறாரு. அவர்னாலே 2 தடவை கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து இப்போ மேட்ச்சுக்கு போயிட்டு வந்தோம். அப்புறம் யதார்த்தமாக அதனால ஏதோ சமைக்கலாம் அப்படின்னு வந்துச்சு. வளர்ப்போகுது. வீட்டில் எல்லாம் இருக்கும்போது எல்லாம் எங்கள் அம்மா அப்பா வேலைக்கு போய்ட்டு வருவாங்களா, நாங்கள் ஸ்கூல் போயிட்டு வருவோம். விசில் வர லேட்டாகும். எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, எங்கள் அப்பா திரும்ப சைஸை தூக்கி விட்டுவாங்க. விசில் எடுத்துக்கிட்டா அப்புறம் விசில் டக் பண்ணுமா, அப்படியே எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் வெந்துடும், அந்த தூக்கி விட்டாச்சு வெந்திருக்கும். அப்படியே தூக்கி போட்டு சாப்பிட ஆரம்பிச்சு 9 மணி ஆகிட்டு வருது. அதெல்லாம் ஒரு காலம். பக்கத்து தோட்டத்தில் தேங்காய் பிடிங்கிறது, கிளவாங்கிறது, ரொம்ப ஜாலியாக. இந்த பெரியால் ஆனாலும் நான் கமிட்மெண்ட்டு காலையில் திருப்பி வேலைக்கு போகணும். இப்போ எனக்கு தெரிஞ்சு இது நம்ம சாப்பிடும்போது 10 மணி ஆகிடுது. இது பார்த்தீங்களா பத்தலை, 4 ஒரே ஹாட் பாக்ஸில் போட்டு லைட்டாக மூடி வச்சுருக்கேன். தண்ணி ஏதோ விஷயம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். முகம் தான் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு யாராச்சும் யூஸ் சொன்னீங்கன்னா அதை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி வச்சுக்கோங்க. விசில் மட்டும் வர மாட்டேது, தூக்கி விட்டுருமா இல்லைன்னா. ஏன்னா இந்த குக்கர் வைக்கிற பார்த்தா வீட்டில் வைக்கிறத ஞாபகம் வருது. அதெல்லாம் ஒரு காலம். ஃபஸ்ட்டு வரவே நமக்கு ஒருவேளை அடி பிடிச்சிருக்குமோ, தூக்கி விட்டு ஒருவேளை அப்படியே இருக்குமோ வருதுடா. வரமாட்டே வந்தாதானே ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணவங்க கூட இவ்வளோ ஆர்வமாக எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. நாங்கள் ஒரு குக்கர் அரிசி வச்சு முதல் அரிசி வருமா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வச்சு ஒரு 1/4 மணி நேரம் இருக்குமா, 4 மணி நேரம் ஆச்சு. இன்னும் ஃபஸ்ட் வீக் மட்டும் வரல. வந்துச்சு. ஓகேங்க, நான் இறக்கி அப்படியே கம்மியாக இல்லை துணியை தொடச்சு விடு. பார்த்தடா கரண்ட் அடிச்சிடாம. கரண்ட் அடிக்குமா? கரண்ட் அடிப்ப தண்ணி பட்டா கரண்ட் அடிக்காம இது தண்ணி வச்சுன்னா அடுப்பு போகாதுல்ல. ஏன்னா நாங்கள் கரண்ட் எடுத்து தான் வச்சுக்கிட்டு அப்போலாம் வந்துட்டு இதுதான் இருந்துச்சு. ஸ்டவ்வு தான் அப்போலாம் ஃபேமஸ். அதனால் ஸ்டவ்வு வச்சுருந்தோம். ப்ரோ உங்களுக்கு தெரியுமா இல்லை நான் எப்படி ட்ரெயின் பண்ணவா? அப்படி இல்லை, தெரிஞ்சுச்சுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள்.
இல்லைன்னா நான் வந்து சப்ஜெக்ட் பேருந்து வெளியே இருக்கேன். நீங்கள் இல்லைன்னா நான் வந்துடுறேன். ஓகேவா? என்ன இது ஊற்ற காலையில் அண்ணா நான் என்ன சொல்லிட்டேன், முதல்ல சொல்கிறேன். என்னுடைய டயத்தெல்லாம் என்னை வந்து செப்புன்னு கூப்பிடு. செஃப் ட்ரை பண்ணி ஓகே, கட் பண்ணி வைப்போம். கட் பண்ண கை கட் பண்ணி விட்றாங்க. கண் தெரியல. கீழே இருக்கண்ணா கையா அங்கே இருக்குண்ணே. கீழே இருக்கண்ணா, கை இருக்கிற மேலே. ஓகே ஓகே அப்படி இருக்கு. காரம் பண்ணா நீ இவ்வளோ நேரம் கட் பண்ணுறேன். கையெழுத்து பயப்படாது. ஊற்றுவா பண்ணி மனசில் ஒழிச்சு வைங்க. நீங்கள் இப்போ எது வச்சிங்க? இது வைக்கணுண்ணே. அங்கிள் நீங்கள் கூட்டி வைங்க அங்கிள். ஏன்னா நம்ம பாத்திரம் ஓப்பன் பாத்திரம் வச்சுக்கணும். அதுக்கு தானே நான் கொடுத்துருக்கேன். ஸோ எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அடுத்து வந்து பட்டை, சோம்பு, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் போட்டுக்கலாங்க. ஸோ அடுத்து வந்து வெங்காயமும் கொத்தமல்லி சேர்த்தே போட்டுக்கலாங்க. இவங்க 2 பேருமே எப்பவுமே அக்கா தங்கச்சியில் ஒன்றா தான் இருப்பாங்க. தக்காளி மட்டும் பக்கத்து வீடு மாதிரி அடிக்கடி சண்டை வந்தாலும் அவங்க வந்துட்டு தனியாக தான் போடணும். நம்ம எப்பவுமே ஒன்றா போட்டிங்கன்னா வந்துட்டு குழம்பு வந்து ஒரு மாதிரி ஆகிடும். பார்த்துக்கலாம். அடுத்ததாக தக்காளி போட்டுக்கலாம். ஆனால் அவங்க 2 பேரும் நல்லா வதங்கிட்டாங்க. அடுத்து இவரை தான் போடணும். ஸோ அப்படியே மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு ஒரு கலக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் எடுத்து கொடுக்குது. நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் கேன்டீனில் நான் தான் சமைப்பேன். அது சொன்னால் அப்படிதான் இருக்கும். கேண்டீனில் நான் தான் வந்து சமைச்சு ஒரு 100-200 பேர் இருக்கும். மொத்தமாக வந்துட்டு நான் சமைச்சு கொடுக்குறது தான் அங்கே இருக்க மொத்தமாக சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு வந்து தனியாக ஒரு செஃப் போட்டிருக்கேன். அவர் சமைக்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை. குக்கரில் பார்த்தது வெந்துருச்சா இல்லைன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா அரிசி போட்டது நமக்கு எவ்வளோ தெரியல, தண்ணி ஊற்றுறது எவ்வளோ தெரியல. சக்ஸஸ் ப்ரோ, வெற்றிகரம். சரி, இது அப்படி இன்னொரு பாத்திரத்தை பார்த்துட்டு குழம்பு இறக்கி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் அரிசி இருக்குல்ல அதையும் போட்டு இறக்கி வைக்கலாம். பர்ஃபெக்டா இதை முடிச்சுட்டான். இதை முடிச்சுட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் அரிசி இதில் போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்க, எப்படியோ பிளான் 1 வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. பிளான் 2ல் வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை. ஸோ எதுவாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்து வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிடலாங்க. இது வந்து ஒரு வாரத்துக்கு நம்பரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கறி வர வந்துங்க. இஞ்சி பூண்டு வாரம் இல்லை பாரு. அது இல்லைன்னா அது கறி போட்டு ஓகே. இல்லை நல்லா எனக்கு இப்போ எனக்கு மைண்டில் வந்து கறி பிக்ஸ் ஆயிடுச்சுங்க. அதனால் ஆச்சு சிக்கன் பிக்ஸ். அதனால் சிக்கன் வரும்போது போடலாமா? ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்து சிக்கன் அப்படியே போட்டுக்கலாம். கிரேவி வச்சு நீ இழுத்துக்கிட்டே போவோம். அடுத்த மடியில் வச்சு தான் நீ கிண்டு போன்னு நினைக்கிறேன். தண்ணி வைக்கலாம். சிக்கன் வந்து தண்ணி செல்வா ஹீட்டர் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடு வச்சுக்கோங்க. தண்ணி எடுத்து அது ஒரு சொல் போதுல. முதல் பொடியை போட்டு கிண்டுறான். பொடி வர இதான் கிண்டு அப்போ நல்லா பிடிக்கும். ஓப்பன் பண்ணியாச்சா? அதெல்லாம் அப்பயே ஓப்பன் பண்ணேன். ஒன்றும் ஓப்பன் பண்ணேன். ஓகே வந்து கரெக்டாக படிச்சுனீங்க. எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்துடும். வாசம் வந்துடும். இப்போ பிரியாணி வாசம் தான் வருது. பிரியாணி எல்லாம் வாங்க இது மாதிரி எடுத்து வச்சுருவாங்க. அந்த பக்கம் 3 பாருங்க. அதான் பிரியாணி இது மாதிரி தான் ரெண்டு 3 பாருங்களேன். போடு. அதை கட்டிடுங்க. ஓப்பன் பண்ணுறது இருங்க. நான் இதை போட்டுடுறேன். இந்த மாதிரி போடுறேன். நீங்கள் கிண்டிட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். எல்லாத்தையும் போடல இருங்க. என்ன போட்டு. ஸோ அடுத்து வந்து நம்ம பத்தி
ஆச்சி மசாலா அதை போட்டு பழக்கமாக செய்யணும். தம்பி சத்தி வேற ஆச்சி வேற. பரவாயில்ல, சக்தியோட பாட்டி ஆச்சின்னு வச்சுக்கலாம், என்னத்த இருக்கு. One eternity later. ஸோ ஃபைனலாக வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. வாட்டர் பாலில் தண்ணி பிடிச்சி வச்சிட்டோம். நீ வாங்க அப்படியே காட்டுறாங்க. அப்படியே வந்து ஒரு பட்டையில வச்சுருக்கோம் நம்ம. இவர் வந்து உள்ள படுக்கிறது எந்திரிச்சாரு. அந்த பட்டையில ஓப்பன் பண்ணோம்னா இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு ஒரு வலுவான ஒரு உணவு இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிடலாம். அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சோம் வச்சுக்கோங்களேன். இந்த இலையை நமக்கு போட்டு, ஏன்னா தலைவாழை இல்லை அதனால கொஞ்சம் ஸோ இங்கே ரெண்டு பக்கம் பார்க்கலாம். இது வந்துட்டு அந்த மீன் மேக்கரு அதை வந்துட்டு வச்சு இது மாதிரி பண்ணியிருக்காங்க. குழம்பு ரெண்டு சாப்பாட்டில் வந்துட்டு சாப்பாடு வச்சிட்டோங்க. ஏன்னா அது 10 மணினே தெரியல, அதனால் 2 சாப்பாடு வச்சிட்டோம். சரி ஓகே, நீங்கள் இதேமாரிலாம் பண்ணீங்கன்னா அப்படியே ஒரு அற்புதமாக இருக்குது. ஒரு பெரிய படையை தான் பண்ணி வச்சுருக்கோம். சரி, நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக தான் மறக்காமல் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க, ஆளில் போட்டுக்கோங்க. லவ் யூ ஆல். நீங்கள் இந்த மாதிரி படையை செஞ்சுருந்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு ஒரு கமெண்ட் ஃபோன் ஆஃப் பண்ணுங்க. எல்லாருமே யூஸ் பண்ணாங்க. ஆமாட்டியா? ஓஹோ, தண்ணி தெரியல. ஃபஸ்ட்டு நைட்டு தண்ணி தொழிக்கக்கூடாதுண்ணே. நான் அப்படி தான் சொல்லுவேன், நைட்டு தண்ணி தொழிக்கக்கூடாது. சரி பரவாயில்ல, எதுவும் தொழிச்சிட்டிங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சொன்னாலும் சொல்லாட்டி நான் தொழிப்பேன். பக்கத்தில் பண்ணுவீங்க சாப்பிட்டு போட்டுலாம் ஓகேவா? ஒரு ஜி சபரி ஜி வாங்க சாப்பிடலாம். சாப்பிடலாம்டா. வரும்போது சாப்பிட்டீங்க. ஸோ இப்போ 4 பேருக்கு தான் வச்சுருக்கேன். கேமராமேன் வந்து பசிக்கலன்னா அதனால் வந்து அசமாக சாப்பிட்டு தப்பு இல்லை. சரிங்க, முதல்ல சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படின்னு கொடுத்தோம்னா உங்களுக்கு ஒரு மன நிம்மதியாக போயிடும். அற்புதமாக இருக்குது. ஊற்றி சாப்பிடுவாங்க. கறி துண்டே காணும். போறப்பா ஃபஸ்ட்டு டேஸ்டிங்கப்பா. டேஸ்ட் கொடுங்க, அப்போ டேஸ்ட் கொடுங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ சபரியில் அவங்க வந்துட்டு டேஸ்ட் பார்த்துக்கோ. சபரி டேஸ்ட் எப்படி இருக்கு? அற்புதமாக இருக்குது. ஓகேங்க, வேறு லெவலில் முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் அடுத்தடுத்து வந்து நம்ம நிறைய இடத்துல குக்கிங் பண்ணுவோம். ஆஃபர் வரும்னு நினைக்கிறேன். சரி பார்த்துக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த விலைக்கு தட்டு கொடுக்கணும்.